அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டரில் ஏற்படக்கூடிய சவுண்டு. அதாவது ஏற்கனவே நம்ம இந்த கால் முட்டியில் பார்த்தீங்கன்னா கடக் கடக்குன்னு சத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தோள்பட்டையில் வந்து சத்தம் வருது, கையை தூக்கும் போது கையை மடக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த தோள்பட்டையில் சத்தம் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன யோகா பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தோள்பட்டை ஜாயிண்ட் மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் ஏற்படும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, கால் விரல்ல இருக்கட்டும், கணுக்கால்ல இருக்கட்டும், கால் முட்டி, அப்புறம் இடுப்பு, இந்த தோள்பட்டை, அப்புறம் கை, விரல். ஸோ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சத்தம் வரும். நம்ம கையில கூட அந்த சொடக்கு அப்படிலாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் சத்தம் வரும். ஸோ இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த கேஸ், ஸோ அந்த வாயு வந்து வெளியே ரிலீஸ் ஆகுறதுனால இந்த சத்தம் ஏற்படும். முதுகெலும்புலையும் கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் சத்தம் வந்து வரும். நம்ம ட்விஸ்ட் பண்ண உடம்ப வந்து திருப்பும் போதோ, இல்லை சோம்பல் முறிக்கும் போதோ இந்த மாதிரி சத்தம் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து இயல்பு தான். இது வந்து தேய்மானத்தினால ஏற்படுது அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை. பட் மற்றபடி இந்த வாயுனால ஏற்படுறது ஒரு இயல்பான ஒன்று தான். ஸோ இப்போ இது வந்து ஷோல்டர்ல ஏற்படக்கூடிய இந்த சத்தத்தை குறைக்கிறதுக்கான நம்ம பயிற்சி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த மாதிரி நார்மலா சப்பனக்கால் போட்டு உட்காந்துக்கலாம், இல்ல வஜ்ராசனா போட்டு உட்காந்துக்கலாம், இல்ல சேர்ல கூட உட்கார்ந்து என்ன செய்யலாம், இந்த பயிற்சியை வந்து பண்ணலாம். ஸோ முதுக நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு முதல்ல என்ன செய்யணும், உங்க கைகளை இந்த மாதிரி முன்னாடி நீட்டணும். ஸோ கையை முன்னாடி நீட்டிட்டு விரலை வந்து நல்லா என்ன செய்யணும், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கையை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க முழுமையா வந்து என்ன பண்ணணும், அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முதல்ல என்ன செய்யணும், இப்படி இன்னர் சைட், அப்புறம் மெதுவா அவுட்டர் சைட். ஸோ கை எல்போ வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம மடக்கக்கூடாது. மொத்தமா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரி கையை என்ன செய்யணும், இந்த மாதிரி மெதுவா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதே பயிற்சியை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையை இந்த மாதிரி சைட்ல வச்சுக்கணும். வச்சுட்டு இதுல நல்லா நீங்க என்ன பண்ணணும், விரலை நல்லா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த மாதிரி ஃபார்வர்ட், அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் வந்து மெதுவா ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுல நீங்க ஒரு 10 கவுண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து நீங்க கையை நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இதுல என்ன செய்யலாம்னா, சேம் டைம் ஒரு கை வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட்லயும், இன்னொரு கை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்லயும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், மெதுவா அப்படியே ரொட்டேட் பண்ணணும். சிலவங்களுக்கு ஆரம்பத்துல செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த கை வலிக்கும். ஒரு 5 வினாடி கூட என்ன செய்ய முடியாது, முன்னாடியும் சரி சைட்லயும் சரி பண்ண முடியாது, கை வலிக்கும். பரவாயில்ல, நீங்க வலி எடுத்த உடனே கையை கீழே போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யுங்க, அதே பயிற்சியை செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கையை வந்து முழுமையா என்ன செய்யுங்க, ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தோள்பட்டையில இந்த மாதிரி கையை வச்சுட்டு உங்க தோள்பட்டையை அப்படியே என்ன செய்யணும், மெதுவா இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஃபார்வேர்டில் ஒரு 10 தடவை, திரும்ப ரிவர்ஸில் ஒரு 10 தடவை இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும், உள்ளங்கை இந்த மாதிரி தோள்பட்டையில வச்சுட்டு இந்த எல்போவை இப்படி சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்னா, இந்த எல்போவை மட்டும் அப்படியே மேலே கீழே அப் டவுன் பண்ணணும். ஸோ இதுல ஒரு 10 தடவை மெதுவா அப்படியே பண்ணணும். முதுகு நேரா தான் இருக்கணும். முதுகு வந்து இந்த மாதிரி வளைக்க கூடாது. ரிலாக்ஸ். முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, அந்த தோள்பட்டையில ஏற்படக்கூடிய அந்த சத்தம்லாம் வந்து குறைஞ்சிரும். மற்றபடி ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் வந்து என்ன செய்யும்னா, இந்த பயிற்சியிலே வந்து சிலவங்களுக்கு சரியாயிரும். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட கைகளே முழுமையா வந்து என்ன செய்யல, பயன்படுத்துறது இல்ல நிறைய பேரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்போ வந்து உங்களுடைய கைகளை வந்து முழுமையா நீங்க இப்படி மேல தூக்குனீங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எப்போ நம்ம முழுமையா மேல தூக்கணும் அப்படிங்கிறதே வந்து
தூக்கியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போதைக்கு இருக்கு. அதனால உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டும் வந்து நமக்கு ப்ராப்பரா அதுக்கு வேலை குடுத்தா வந்து என்ன செய்யாது, எந்த பிரச்சனையும் இல்ல. பெரும்பாலும் உடற்பயிற்சி இல்லனாலும் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க. பட்டு இந்த உடம்புக்கு எந்த விதமான உடற்பயிற்சி, உழைப்பு எதுவுமே இல்ல அப்டின்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து என்ன செய்யும், வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாவே என்ன செய்யலாம்னா, சில பிரச்சனைகள வந்து நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ இந்த பயிற்சிய நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.